Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் இந்த வீடியோ ஸ்டார்ட்ல பாக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Blum airdrop பத்தி தான் சொல்ல போறேன். சோ இதுல பாருங்க நீங்க எல்லாரும் கட்டாயம் farming செய்யுங்க. farmingன்ற mining. உங்களோட Blum நீங்க ஓபன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும். சோ இதுல நீங்க farming பண்ணி வெச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு 8 ஹவர்ஸ்ல உங்களுக்கு claim காட்டும். கொடுத்ததும் உங்களுக்கு 60 coin ரிசீவ் ஆகும். சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் farming பட்டன் enable ஆகும். அத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரும்ப farming ஆகும். farmingன்ற கிட்டத்தட்ட mining தான். அதே போல தான் நீங்க first time join பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் farmingன்ற பட்டன் enable ஆகி இருக்கும். அதாவது இதுல பாருங்க ஸ்டார்ட் farmingன்னு சொல்லி இருக்கு. இப்படி தான் வரும். இத கிளிக் பண்ணா உங்களுக்கு farming ஆகும். mining ஆகும். ஓகே இது நீங்க ஒவ்வொரு 8 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா செய்ய வேணும். செய்யாம விட்டாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு coin இல்லாம போகும். சோ இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா மேலதிக coin கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே இப்போ பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் coin இருக்குன்னு சொன்னா இந்த coin இல்ல points VP என்ற Blum points. இந்த points ஒரு ரேஷியோல தான் உங்களுக்கு தர போறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 3 points Blum points 3 ஒன்றாக்கி தருவாங்க. அதாவது எனக்கு இப்ப 3 லட்சம் Blum points இருக்குன்னு சொன்னா அத 1 லட்சம் coin தருவாங்க. அதாவது லிஸ்ட் ஆகுற டைம் எனக்கு அந்த 3 லட்சம் points 1 லட்சம் coins உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ரேஷியோ போகுது. இது பாத்தீங்கன்னு சொன்னா சம் டைம் 4 points ஒரு coin கூட தரலாம். ஓகே அது வேற விஷயம். ஆபீஷியல் அப்டேட் வரும்போது ஃபைனல் அப்டேட்டுக்கு தெரிய வரும். மற்றது earnல இப்ப இந்த டாஸ்க் தந்துட்டு இருக்காங்க. அதாவது earn for checking socials ன்னு சொல்லி இவங்களோட எல்லா சோஷியல் மீடியாக்களையும் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த அப்டேட்டை இங்க ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காங்க. சோ இங்க நீங்க ஓபன் பண்ணது நான் இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்றும் இதே டாஸ்க் தந்திருந்தாங்க. அதே போல இன்றைக்கும் இதே டாஸ்க் தந்திருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒவ்வொரு டைம் நீங்க கிளிக் பண்ணி பேக் பண்றது தான் உங்களுக்கு வேலை. ஜஸ்ட் வியூ பண்ணிட்டு பேக் பண்றது. சோ இந்த 6 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு இன்றைக்கும் 540 points Blum points உங்களுக்கு கிடைக்கும். சோ இத 5ஆ பிரிச்சா கூட உங்களுக்கு 100 coin கிடைக்கும். அடுத்து பாருங்க the open league quest ன்னு சொல்லி இருக்கு. இதுல கடைசி டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த coins எடுத்துட்டேன். சில பேர் கேட்கலாம் வீடியோ மேக் பண்ண இல்ல பட் நீங்க coin எடுத்துட்டீங்கன்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இதோட வருது. அந்த லீக் quest இருக்கு. அத எப்படி கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லி கேட்டா அதுக்கு 10 coin தேவை. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். எனக்கு 10 coin கிடைச்சா அத வீடியோவா மேக் பண்றேன்னு சொல்லி அது இந்த வீடியோ தான். சோ 10 coin பாத்தீங்கன்னு சொன்னா OKX walletல இருந்து யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னு சொன்னா Binanceல 10 withdraw பண்றதுக்கு மினிமம் 1.8 ton தேவை. பட் இங்க OKXல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் இல்ல. 0.6 ton $3.3 கொடுத்து 0.6 ton coin நான் கன்வர்ட் பண்ணியிருந்தேன். சோ கன்வர்ட் பண்ண இந்த டொன்னை என்னோட OKX walletல இருந்து withdraw கொடுத்திருந்தேன். சோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது Telegram wallet. Telegram wallet தான் என்னோட Blum ஓட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட Telegram wallet ஓபன் பண்ணிட்டு ton space beta ன்னு சொல்லி இருக்கு. இத கிளிக் பண்ணி இதுல பாருங்க ton coin ன்னு சொல்லி இருக்கு. அத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு wallet தருவாங்க. இந்த walletல ton wallet இதுல நீங்க கிளிக் பண்ணா இது காப்பி ஆகும். பாருங்க address is copy to clipboard. இத காப்பி பண்ணிட்டு நீங்க இதுக்கு 10 coin சென்ட் பண்ண வேணும். சோ என்னோட OKX walletல இருந்து 10 coin நான் என்னோட Telegram walletக்கு சென்ட் பண்ணிட்டேன். இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 0.01 ton தான் ஃபீஸ் எடுத்திருந்தாங்க. நீங்க withdraw பண்ற டைம் அங்க கமெண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ இங்கேயும் நீங்க கமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படியே விட்டுட்டு நீங்க ton wallet address கொடுத்துட்டு நெட்வொர்க் ton இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அமௌண்டையும் கொடுத்துட்டு withdraw கொடுத்தா உங்களுக்கு amount withdraw ஆகும். ஓகே withdraw பண்ண உடனே amount என்னோட Telegram walletக்கு ரிசீவ் ஆகிடுது. சோ $3.22 பெறுமதியான ton நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ton ரிசீவ் பண்ணதும் டொன்னுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்தா 0.59 ton coin எனக்கு இருந்தது. 0.5 ton coin வெச்சிருந்தா கூட ஓகே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே டொன்னை நான் எடுத்துட்டு இப்போ என்னோட Blumக்குள்ள போயிட்டு earn என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி the open league quest இதுல 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு டாஸ்க் தான் இருக்கு. அதுக்கு ton தேவை. சோ நாங்க ton வெச்சிருக்கோம். இப்போ ஓபன் கொடுக்கிறேன். ஓபன் கொடுத்துட்டு பாருங்க
இதில் வந்து ரெண்டுமே கம்ப்ளீட். மூன்றாவதாக இருக்கிற டாஸ்க் வந்து மேலே நிற்குது. போஸ்ட் ப்ளம் இன் ஓப்பன் லீக்னு சொல்லியிருக்கு. அதில் இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கன்ஃபார்ம் த டிரான்சாக்ஷன் இன் வாலெட். இட் வில் ஒன்லி டேக் அ மொமெண்ட். ஒரு சின்ன ஒரு டைம் வந்து எடுக்கும். ஸோ நான் வந்து ஓப்பன் வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ளம்மோட வந்து நான் டெலிகிராம் வாலெட் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சொன்னால் எனக்கு ஈஸின்னு சொல்லி. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 0.005 டொன் காயின் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததும் உங்களோட பாஸ்கோட் வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்த பாஸ்கோடை வந்து இங்கே வந்து கொடுக்க வேணும். அதாவது உங்களோட 4 டிஜிட் பாஸ்கோடை கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ பேக் டு ப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சதும் எனக்கு வந்து இதில் கிளைம் பட்டன் எனேபிள் ஆகும். ஓகே, கிளைம் பட்டனை வந்து கிளிக் பண்ணதும் அடியில் பாருங்கள், கிளைம் 1000 பிபின்னு சொல்லியிருக்கு. 1000 ப்ளம் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து 1000 காயின் வந்து ஆட் ஆகும். காயின் இல்லை, பாயிண்ட்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. யூ காட் 1000 ப்ளம் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் நீங்கள் வந்து எங்களுக்கு லிஸ்ட் ஆகிற டைம் 3:1 என்ற ரேஷியோவில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் வந்து சேஞ்ச் ஆகும். 2:1 மாறலாம், 5:1 கூட மாறலாம். ஸோ அது வந்து ஃபைனல் அப்டேட்டில் தான் தெரிய வரும். ஸோ 1000 ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 காயின்ஸாக வந்து கிடைச்சா கூட எனக்கு வந்து லாபம் தானே. என்னென்னு சொன்னால் அந்த டைம் வந்து எப்படியும் 300 காயின்ஸ் வந்து $1 போனால் கூட 300 ரூபா வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு இருக்கிற காயின் வந்து 3,12,960 காயின் வந்து இருக்குது. ஃபார்மிங் வந்து நான் வந்து டெய்லி ஃபார்மிங் பண்ணுறேன். மற்றது வந்து பாருங்கள், ஏர்னுக்கில் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள். நியூ டாஸ்கில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து வந்து வீக்லி டாஸ்க்கும் இருக்குது. மற்றது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கும் கமிஷன் வருது. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டதுனால என் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியும் இருக்கீங்க. ஸோ அது மூலமான கமிஷனும் வந்து எனக்கு கிடைக்குது. நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு 1,00,000 காயின், ஒரு யூசர் வந்து நார்மலாக 1,00,000 காயினுக்கிட்ட வந்து ஏர்ன் பண்ணலாம். கமிஷன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வர கமிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து ஆட் ஆகும். அதை வந்து கிளைம் கொடுத்தா இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட மெயின் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். பட் இதுக்கு வந்து சின்ன டைம் வந்து எடுக்கும். ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ண வேணாம். இந்த ப்ளம் ஏர்ட்ராப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு டாஸ்களை வந்து கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் வந்து சேர்த்து வைங்க. இது வந்து லிஸ்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் கூகுளில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தா செப்டம்பர் 20ன்னு சொல்லி காட்டும். பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கான ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்த் எண்டில் கூட லிஸ்ட் ஆகலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மந்த் முடிஞ்சு அடுத்த மந்த்து கூட லிஸ்ட் ஆகலாம். ஸோ ஒஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவும் இல்லை. அது வரைக்கும் எங்களுக்கு டைம் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணி காயின்ஸ் வந்து எடுக்கலாம், இன்வைட் பண்ணி காயின்ஸ் வந்து எடுக்கலாம். இன்வைட் பண்ண போகிறதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லைன்னு சொன்னால் இதில் நீங்கள் காசு வந்து போட போகிறதும் இல்லை. ஓகே, இவ்வளவு தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.